இன்றைக்கி வஞ்சரம் மீன் குழம்பு வைக்க போகிறோம். வாலும் தலையும் போட்டு அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. இது நல்லா ரெண்டும் பொரியட்டும். நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 சின்ன தக்காளி போடுறோம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 சின்ன தக்காளி போட்டிருக்கோம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வேகட்டும், பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதெல்லாம் வேகிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணியில் வதங்கிடும் நல்லா. ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம் இதில். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, ஸ்மாஷ் ஆகிடுச்சு. புளி தண்ணியை ஊற்றி இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கலாம், உப்பு எப்படி இருக்குன்னு. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. நீங்களும் அதே மாதிரி உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இப்போ இதில் ஊற்றிடலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு கொதித்த உடனே அடுத்தது மீன் போட்டுக்கலாம். இதில் இந்த கானாங்கத்தை மீன் குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். வஞ்சரம் மீன் வால் தலை எல்லாம் போட்டிருக்கோம் குழம்புக்கு. இது எல்லாமே குழம்புக்கு போடுற மீன் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மீன் போட்ட உடனே கரண்டி போட்டு கலக்காமல் இருக்கணும். அதனால் பாத்திரத்தை 2 பக்கமும் பிடிச்சிட்டு சும்மா இப்படி ஆட்டி விட்டுருங்க. கரண்டி போடக்கூடாது. கரண்டி போட்டு ரொம்ப கலரக்கூடாது, உடஞ்சிரும் மீன். அதுக்காக தான். இப்போ மூடி போட்டு மீன் வேகிறதுக்காக ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனோடனே மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மீன் குழம்பு சாதம் சூடாக வடிச்சிக்கோங்க. குழைய சாதம் இருக்கணும். குழம்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். 1.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன் நான். 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் மிளகுத்தூள், அது போட்டிருக்கேன். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மிளகுத்தூள் போட்டால் குழம்புக்கு, மீன் குழம்புக்கு. கொத்தமல்லி போடுறோம் கொஞ்சம். நல்லெண்ணெயில் தாளித்ததுனால நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த நல்லெண்ணெய் ஊற்றும்போது குழம்பு. கடைசியில் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கிள்ளி போட்டுருங்க. இதனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
மீன் குழம்பு. சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே இந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ப்ரானும் பண்ணியிருக்கோம், அது இன்னொரு வீடியோவில் நாங்கள் போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.